எனக்கு அதிகாரம் இல்லை, தமிழ்நாட்டில் என்னால சாதிவாரி கணக்கு நடத்த அதிகாரம் இல்லை என்று சொல்லுகின்ற முதலமைச்சரை நீங்க பார்த்திருக்கீங்களா? இருக்கிற அதிகாரத்தை இல்லைன்னு சொல்கின்ற ஒரு கோழை முதலமைச்சரை நீங்க பார்த்திருக்கீங்களா? வேற யார எப்படி சொல்லலாம்? அவரை இருக்கிற அதிகாரத்தை இல்லைன்னு யார் சொல்லுவா? வீரர்கள் சொல்லுவாங்களா? கோழைகள் தான் சொல்லுவாங்க. வீரர்கள் எப்படி சொல்லுவாங்க? இல்லாத அதிகாரத்தை இருக்குன்னு சொல்றவங்க வீரர்கள், இருக்கின்ற அதிகாரத்தை இல்லை என்று சொல்வார்கள் கோழைகள். கோழைகள். ஏயா உங்களுக்கு அதிகாரம் இல்லையா கணக்கெடுப்பு நடத்த? ஏன் நீங்க நேரா போங்க, பெங்களூருக்கு போங்க, உங்க கூட்டணி சித்தராமையா முதலமைச்சர்கிட்ட போய் பாடத்தை கத்துக்குங்க. பெங்களூர்ல கர்நாடகாவில் 2 முறை, அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து விட்டார்கள். 2 நாட்களுக்கு முன்பு மீண்டும் அங்கே முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவிலே நாங்கள் சாதிவாரி கணக்கு சர்வே எடுக்க இருக்கின்றோம் என்று அறிவித்தார்கள். காரணம், அவர் சொன்ன காரணம், மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது அதை தலை என்கின்ற கணக்கு, எங்கள் மாநிலத்திற்கு அந்த தரவுகள் போதாது, நாங்கள் இன்னும் கூடுதல் புள்ளி விவரங்கள் எங்களுக்கு தேவைப்படும், அந்த புள்ளி விவரங்கள் வந்தால்தான் நாங்கள் கர்நாடகா மக்களுக்கு இன்னும் கூடுதலாக சலுகைகள், சிறப்பு திட்டங்கள், நலத்திட்டங்கள், இடஒதுக்கீடுகள் எல்லாம் நாங்கள் வழங்க முடியும் என்ற காரணத்தால் 10 ஆண்டுகளில் 2 முறை கர்நாடகாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நடத்துகிறார்கள். தெலுங்கானா மாநிலம், அதுவும் ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ், அந்த மாநிலத்திலே 3 மாதத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி நலத்திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள். பீகார் மாநிலத்திலே 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தி முடித்து அங்கே நலத்திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள். ஆந்திராவிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், ஒரிசாவிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், ஜார்க்கண்டிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு மாநிலத்திலும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நடத்தி முடித்து இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு மட்டும் அவர் சொல்ற காரணம், எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ. நம்ப முடியாது. இவ்வளோ மாநிலத்திற்கு இருக்கின்ற ஒரே சட்டம், இந்தியாவிலே நம்முடைய நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட சட்டம் 2008 இந்திய புள்ளியியல் விவரம் சேகரிப்பு சட்டம், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008. இந்த சட்டத்தின்படிதான் கர்நாடகாவில் எடுக்கின்றார்கள், தெலுங்கானாவில் எடுத்து முடித்தார்கள், பீகாரிலே எடுத்து முடித்தார்கள், ஆந்திரா, ஒரிசா, ஜார்க்கண்டில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அந்த மாநிலங்களுக்கு அந்த சட்டம் பொருந்தும், தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதா? தமிழ்நாடு என்ன ஜப்பான்ல இருக்கா, சைனாவில் இருக்கா? இந்தியாவில் தானே இருக்கு. அப்ப யாரையா ஏமாத்துறீங்க? எதுக்கு பயந்து பயந்து இருக்கிறீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு என்ன தயக்கம் அல்லது உங்களுக்கு என்ன பயம்? தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த, சர்வே நடக்க உங்களுக்கு என்ன பயம்?